everyone, welcome to Veranda Race. English is easy. Okay, so இன்னைக்கு நாம இந்த 3 in 1 series என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 3 in 1 அப்படினாலே vocabulary, grammar and comprehension. So vocabulary ல ஒரு synonyms and grammar, error spotting and as discussed comprehension ல we are going to watch reading comprehension. Good morning belong to ask. After Diwali we are meeting today, right? So after a long gap, but anyway yesterday நிறைய concept videos போட்டு விட்டுருக்கேன், அதெல்லாம் பாருங்க. Okay, so இது practice session. Live sessions are for practice. Okay, now இந்த ஒரு இது பாருங்க. Now this Saturday and Sunday, good morning Manikandan, Niveda, good morning. So this Saturday and Sunday railway almost like 5810 vacancies are there. Eligibility any degree. ஆனா இதுல என்ன ஒண்ணே ஒரு paradox அப்படினா railway examsல இங்கிலீஷே கிடையாது. Is that clear? So whoever finds English difficult அப்படினு சொல்லும்போது ஆனா ஒரு government job தேவை அப்படிங்கறவங்க railway exams, and I admire railway job. Okay, நிறைய benefits இருக்கு. So அதையும் எழுத பாருங்க. ஓகே, அதில் தமிழில் அதுக்கு தான் தமிழில் ரயில்வே தேர்வு பயிற்சி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஃப்ரீ இன்ட்ரோடக்டரி கிளாஸ் 1st November and 2nd November ஆல் விராண்டா ரேஸ் பிரான்ச்சஸ் நடக்குது. ஸோ அந்த இன்ட்ரோடக்டரியில் பார்த்துட்டு வாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை அது ரயில்வே ஜாப்ஸ். அண்ட் ஓவராலாகவே and to be frank என்னோட பீரியடில் இந்த அவேர்னஸ்லாம் எனக்கு யாருமே கொடுக்கல. ஓகே, ஸோ ரயில்வே ஜாப்ஸுக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும், என்ன எக்ஸாம் எழுதணும்னு எல்லாம் கொடுக்காததுனால நான் உள்ளே போகல. ஆனால் பின்னால் அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கேட்டு நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஆஹா, இது ஏன் நம்ம உள்ளே போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதனால் இது தேவையானவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, பிலாங் டு ஆஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாரு. நிவேதாவும் அதே பி தான் கொடுத்துருக்கீங்க. எக்ஸலண்ட். ரொம்ப சிம்பிளான ஒரு எரர் ஸ்பாட்டிங். சைத்தன்யாவும் பி, கரெக்ட். ஓகே, information is an uncountable noun, so you cannot add yes to it. Okay, so can you all give one other example like that? Information மாதிரி ஒரு uncountable noun which will not take yes அப்படிங்கிறதுக்கு ஒரு each one give me your word. நிறைய words இருக்கு, அதில் ஒன்று கொடுங்க பார்க்கலாம். And solve the second one. Correct Manikandan, information தான் இருக்க முடியும். Good morning Sneka. So can you all give me that one other word, uncountable noun which cannot furniture கொடுத்துட்டீங்க நிவேதா, very good. Somebody else give me another noun like that. நிறைய word இருக்கு. மணிகண்டனும் furniture கொடுத்துருக்கீங்க. Anybody else giving any other word similar to information, furniture, luggage, baggage? Correct, belong to ask. Luggage, baggage. So each one try. So can I say Chaitanya or advice, work? Okay, Sneka, money. In the words kala you cannot add yes. Scenery, jewelry, machinery ella. Okay, 2D அப்படினே நிவேதா போட்டிருக்காங்க. Correct. Every student, each, every. Okay, each, every, either, neither. இந்த மாதிரியான distributive pronounக்கு பக்கத்துல only singular. Correct, belong to ask Manikandan, Sneka. 2D is right. Third, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப சிம்பிள், ஆனால் சென்டென்சஸ் லெங்தி. நல்லா கவனிங்க. என்ன டிஃப்ரென்ஸ் இப்போது லேட்டஸ்டான எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லனா முன்ன வந்து ரொம்ப ஷார்ட் சென்டென்சஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து லெங்தி சென்டென்சஸில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே, பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர், ஏன்னா பேங்கிங்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக காம்ப்ளிகேட்டடான எரர் ஸ்பாட்டிங். By this time next year I will have graduated from college and starting my first job in the field of marketing.
ஸோ ரெண்டு பார்ட்டுன்னு நினைக்காதீங்க, only one part. belong to ask சைத்தன்யா ரெண்டு பேருமே டி போட்டிருக்கீங்க, which is absolutely correct. I willக்கு பிறகு have தான் வரும், had வரக்கூடாது. ஓகே, இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டவுட் இருக்கு. லைக் எனி மாடல் much, will, should, must, may எது இருந்தாலும் you can only use have, you cannot use a had. is that clear? ஹாஸ்ங்கிற எஸ் இருக்கிற இதுவும் வராது. மச் ஹாவ், வில் ஹாவ், மஸ்ட் ஹாவ், ஷுட் ஹாவ் அப்படின்னு எனி மாடலுக்கு பிறகு இட் கேன் பி ஃபாலோட் ஒன்லி பை ஹாவ், நாட் ஹாஸ் ஆர் ஹேட். ஓகே, தேங்க்யூ. பிலாங் டு ஆஸ். ஓகே, ஸோ 3Dன்னு பிலாங் டு ஆஸ் சைத்தன்யா, சதீஷ் குமார், சக்தி குமார், மணிகண்டன், ஸ்னேகா, நிவேதா எல்லாருமே போட்டிருக்கீங்க. நிவேதா ஸ்டார்டிங் கரெக்டா மேம்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சைத்தன்யா. ஆக்சுவலாக அங்கேயும் வில் ஹாவ் ஸ்டார்டட் வரணும். பிலாங் டு ஆஸ்க் ஃபோர்த் ஒன் வெரி வெரி சிம்பிள். ஐ ஆம் டான்சிங். ஐக்கு ஆம் வராது. ஓகே, ஐ வாஸ் டான்சிங் ஆர் ஐ ஆம் டான்சிங். ஏன்னா இங்கே வந்து டென்ஸ் தெரியல, இனிமேல் வரப்போகிற பார்ட்டியா, இதுக்கு முடிஞ்ச பார்ட்டியா, இப்போ நடந்துட்டுருக்கிற பார்ட்டியான்னு நமக்கு டென்ஸ் எரர் கிடையாது. திஸ் இஸ் சப்ஜெக்ட் வேர்ப் எரர். இஸ் இட் கிளியர்? இதில் வந்து டென்ஸ் எரர் பை திஸ் டைம் நெக்ஸ்ட் இயர். ஓகே, ஐ வில் ஹாவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் காலேஜ் அண்ட் ஸ்டார்ட்னு தான் வரணும். இங்கேயும் ஸ்டார்டிங் வராது. ஓகே, ஆனால் இதுதான் மேஜர் எரர், அதனால் இதை எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு பார்ட்டில் உங்களுக்கு டவுட் வரும்னு எனக்கு தெரியும், பட் இதுதான் மேஜர் எரர், அதனால் இதை எடுத்துக்கோங்க. am I clear? your doubt is very genuine நிவேதா. thank you. belong to ask. ஸோ அது ஐ am இருக்கலாம், ஐ வாஸும் இருக்கலாம். ஓகே, ஆஃப்டர் த கான்சர்ட் வாஸ் ஓவர். ஸோ இதிலெல்லாம் தான் நாங்கள் கிளியராக ஒரு டென்ஸ் கொடுத்துட்றோம். முடிஞ்சு போன ஒரு கான்சர்ட்டை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஆஃப்டர் த கான்சர்ட் வாஸ் ஓவர் தே கோ டு அ ரெஸ்டாரண்ட், ஹேட் டின்னர் டுகெதர் அண்ட் டாக்ட் அன்டில் மிட் நைட். வெரி வெரி கிளியர். இது டென்ஸ் எரர். இப்போ புரியுதா? முதல்து வந்து சப்ஜெக்ட் வேர்பை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து ரொம்ப கிளியராக நாங்கள் வந்து டைம் பீரியட் கொடுத்துட்டோம். after the concert was over. So இது ஒரு நடந்து முடிந்த ஒரு விஷயம். So it is they went to a restaurant, had dinner together and talked until midnight. நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்போல்லாம் இந்த andங்கிற ஒரு conjunction இருக்கோ, so you can use continuous. It's a series of action. எல்லாமே past tenseல நீங்கள் கொடுக்க முடியும். went to, they went to a restaurant, had dinner together and talked until midnight. Now sixth question. Renewable energy sources like solar and wind power will replace the traditional fossil fuels and help reduce carbon emissions. ஸோ இவங்க வந்து ரொம்ப பெரிய சென்டென்சஸை கொடுத்து நம்மளை மிரட்டணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எரர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஆர் டென்ஸ் எரர். இதில் ஆர்டிகல்ஸ், ப்ரெப்போசிஷன் எதுவுமே கேட்கல. இதுவரையில் நம்ம பார்த்த 6 கொஸ்டின் வரையில் ஆர்டிக்கல் எரர், ப்ரெப்போசிஷன் எரர் எல்லாம் இருந்தால் தான் கொஞ்சம் கன்ஃபியூசிங். சப்ஜெக்ட் வேர்ப் எரர் அண்ட் டென்ஸ் எரர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிவேதா, சைத்தன்யா சி போட்டிருக்கீங்க. will replace after any model verb it should be base verb. Correct. Sneka, Manikandan, belong to ask. இல்லை has replaced கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா will replace. ஓகே, ஏன்னா இந்த and help நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்டுன்னு கொடுக்கல. அதனால் எது வேணால் அங்கே என்ன டென்ஸ் வேணால் இருக்கலாம். நடந்ததையும் அவங்க சொல்லலாம், இல்லை இனிமேல் நடக்க போகிறதையும் அவங்க சொல்லலாம். ஸோ இது again it is only a verb error. It is not a tense error. Seventh, no other place in this country is so better as Gulmarg, Kashmir. So what is the error here?
ஸோ இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் 6 கொஷின்ஸ் வரைக்கும் இவங்க வந்து வேறு எந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் எடுக்கலை, ஒன்லி நவுன்ஸ் வேர்ப்ஸ் டென்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன். இதில் வேற ஒரு டாபிக் எடுத்திருக்காங்க. நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள், அதற்கு அண்ட் நீங்கள் ஆன்சரே சொல்லும் பொழுது நீங்களே அந்த டாப்பிக்கையும் சொல்லுங்கள். பிலாங் டு ஆஸ்க் வந்து 7th சைத்தன்யாவும் சி அண்ட் ஆன்சர் பிலாங் டு ஆஸ்க் ஆஸ் பெட்டர் ஆஸ்ன்னு கொடுத்துட்டீங்க. நிவேதாவும் சி கொடுத்துருக்கீங்க, மணிகண்டனும் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். இது எதில் வருது, எந்த டாப்பிக்கில் வருது? அட்ஜெக்டிவ். புரியுதா? ஸோ நவுன்ஸில் சிங்குலர் ப்ளூரல்லாம் பார்த்தோம், வேர்பில் பார்த்தோம், சப்ஜெக்ட் வேர்பு பார்த்தோம், டென்ஸ் பார்த்தோம். இது வந்து அட்ஜெக்டிவ். ஓகே. ஆஸ் பெட்டர் ஆஸ். எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாக ஒரு சென்டென்ஸை சொன்னீங்கன்னா ஆஸ், அதாவது பாசிட்டிவ்னா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நோ அதர் அப்படின்னு வந்துருச்சே மேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாட் ஸோ இப்படி புரிஞ்சுக்கோங்க. இந்த நாட்னு வந்தால் மட்டும்தான் நாட் ஸோ ஆஸ் வரணும். இஸ் தட் கிளியர்? நாட் ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் நாட் வந்தால் மட்டுமே தான் நாட் ஸோ. இஸ் தட் கிளியர்? பாசிட்டிவாக இருந்தால் ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ். Actually, as good as வரணும். No other place in this country is as good as Gulmarg. Okay? Better கூட வராது, is as good as. ஏன்னா whenever you use this structure, it should be in positive degree. Okay? So not so good or as good as. No other place in this country is as good as வரணும். ரெண்டுமே தப்பு. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த பாசிட்டிவ் டிகிரியும் பார்க்குறாங்க, அந்த ஃப்ரேஸையும் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வெறும் ஆஸை மாற்றக்கூடாது, இங்கே பாசிட்டிவ் டிகிரி இருக்கானோ நீங்கள் பார்க்கணும். ஓகே. இதையே நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்து நான் பார்க்கலாம். இப்போ 8th one. Our family is planning a trip to Europe next summer where we should visit several famous landmarks and enjoy local cuisine. Thank you, belong to ask. Clear, Manikandan, thank you. ஸோ அந்த பாசிட்டிவ் டிகிரி எங்கே வரணும், கம்பேரிட்டிவ் டிகிரி எங்கே வரணும்னு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வீடியோ போட்டுடுறேன். ஓகே. தேங்க்யூ நிவேதா. நேற்றுக்கு செஞ்ச மாதிரியான ஆக்டிவ் பாசிவ் நான் ஒரு கான்செப்ட் வீடியோ, ஒரு 15 கொஷின்ஸ். ஸோ 15 கொஷின்ஸ் 15 minutesல we will do. நிவேதா 8th one A அப்படின்னு போட்டிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் ஃபார் அதர்ஸ். நிவேதா, மணிகண்டனும் ஏ, ஸ்னேகா ஏ. ஓகே, கரெக்ட். வேர் வி வுட் விசிட். ஸோ இந்த ஷுட் வுட் கோட் நான் போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? டு யூ வாண்ட் அன் எக்ஸ்பிளனேஷன் இன் ஷுட் கோட் வுட்? இது ஏன்னு புரியுதா? டு யூ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன்? ப்ளீஸ் டெல் மீ. நானே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீக். வி வில்லும் போடலாம் நவாஸ், ஆனால் இங்கே வந்து வி வுட் இஸ் மோர் ஆப்ட். ஓகே. வில் கரெக்ட் நவாஸ். ஓகே. வேர் வி வில் விசிட்டும் போடலாம். ஃபியூச்சருக்கு வில்லும் வரும், வுட்டும் வரும். ஓகே. நெக்ஸ்ட். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம் அப்படிங்கிறீங்களா? ஓகே. சி வுட், இப்போ வில் வந்து ஃபியூச்சருக்கு சொல்கிறோம். ஃபியூச்சர் டெஃபினட். ஓகே. வுட் அதாவது இப்போ 100% நடக்கிறது. நான் மோஸ்ட்லி 100 சொல்ல மாட்டேன். வை சி வராது மேம்? விசிட் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் என்ஜாய் visit several famous. என்னப்பா வை சி வராது? several famous landmarks and enjoy local cuisine. இல்ல, cuisine itself is multiple people மாதிரி belong to ask.
அண்ட்னால கனெக்ட் ஆகி முன்னாடி இருக்கு நான் ப்ளூரல்னா எஸ். நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. குவிசீன் அப்படின்னாலே உங்களுக்கு மல்டி குவிசின் தானே சொல்கிறோம். மல்டி குவிசின்ஸ்னு சொல்லலைல்ல பிலாங் டு அஸ். அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இடத்துல அது வருமா வராதாங்கிறது நம்ம இப்படி தான் ஒரு மொழியில் நம்ம கற்றுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் மல்டி குவிசின் ரெஸ்டாரண்ட் தானே பார்க்குறோம். ஓகே, ஸோ லோக்கல் குவிசின் இங்கே வந்து அவங்க ஒரே ஒரு அந்த ஊரோடது கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் சொல்கிறது பேரலலிசம். ஓகே, நிறைய லேண்ட்மார்க்ஸ் இருக்கும். குவிசின்ங்கிற வேர்டுக்கு எஸ் போட மாட்டோம். ஓகேவா? யா. ஸோ வில் அப்படின்னா டெஃபினட் ஃபியூச்சர். 100% நான் என்ன சொல்கிறேன், 99%. எனி ஃபியூச்சர் கொஞ்சம் 1% அன்சர்டன்டி. would வந்து ஃபியூச்சர் 70%. ஓகேவா? ஷுட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏன் அங்கே ஷுட் யூஸ் பண்ணலன்னா, ஷுட் வந்து நீங்கள் அட்வைஸ், இதை செய்ய வேண்டும். இப்போ தமிழில் வந்து இதை நாங்கள் பார்க்க வேண்டும்னு சொல்லுவீங்களா, பார்க்க ஆசையாக இருக்கிறது, பார்க்க போகிறோம் சொல்வீங்களா? ஸோ would will அப்படின்னால் நாங்கள் பார்க்க போகிறோம். வில்லுனா woodனால் பார்க்கலாம்னு இருக்கும் 70%. ஸோ இங்கே அட்வைஸ் இல்லை, அதனால் ஷுட் வராது. am I clear மணிகண்டன்? ஷுட் would wilலுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? நான் ஜஸ்ட் செக் பண்ணுறேன். கேன், could, will, would எல்லாம் இருக்கா ஒரு ரெக்கார்டு, இல்லைன்னா ஒரு சின்ன ரெக்கார்ட் போட்டு விட்டுடுறேன். 9th, it is he who worked for the company for more than a decade. ஸோ எதுவாக இருக்கலாம்? ஸோ நான் இப்போ தான் நான் சொன்னேன் ஒன்லி வேர்ப்ஸ் கேட்டிருக்காங்க இல்லை டென்சஸ் கேட்டிருக்காங்கன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதர் டாபிக்ஸும் வருது. வாங்க. கிளியர். தேங்க்யூ. belong to ask and Manikandan. 9th one, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். 9th one B அப்படின்னு நிவேதா போட்டிருக்காங்க. ஸ்னேகா சைத்தன்யாவும் B. ஓகே மணிகண்டன், வெரி ஷியோர்? No. Correct. Tense தான். For more than a decade அப்படினால் who, it is he who has worked. Perfect continuousல வரணும். Who has worked or who has been working. இப்படி வரலாம். முடிஞ்சிருந்துச்சுன்னா who has worked. அப்படி இன்னும் இருக்கு அப்படின்னா has been working. டென்ஸ் எரர். நம்ம தனித்தனியாக ஒரு டென்ஸுக்கு நான் ஒரு கான்செப்ட் வீடியோ போட்டுட்டுமா? பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் தனியாக, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் தனித்தனியாக வீடியோ போடட்டுமா? யூ வாண்ட் கிளாரிட்டி ஆன் தோஸ்? ஸோ தட் ஒரு கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டு அதில் இருக்கிற எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாமா? ஓகே. ஸோ who has worked வரலாம், இல்லைனா who has been working வரலாம். இட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் நான் ஏன் கான்செப்ட் வீடியோலாம் வந்துட்டு ரெக்கார்டிங்னா நீங்கள் அங்கங்கே நிறுத்தி பார்த்துடலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஓகே. எஸ். ஸோ நான் ஜஸ்ட் ஐ நோட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆக்டிவ் பாஸு, இந்த 2 டென்ஸ், இது 3 நான் டக்குன்னு நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட், the windows violent banged during the storm yesterday. கரெக்டாக நம்மளுடைய ஸ்டார்ம், சைக்ளோன் போல தான் இது இந்த ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு. ஸோ இது நிஜமாக கூட இருந்திருக்கலாம். இதில் என்ன எரர், என்ன டாபிக் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிலாங் டு ஆஸ்க் வந்து வயலண்ட்லி, ஸோ டி அப்படின்னு சைத்தன்யாவும் சொல்லியிருக்கீங்க. அது என்ன டாபிக்? ஸ்னேகா ஆல்சோ ரைட். adverb, correct. ஸோ வயலண்ட், இது ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த
ஆன்சர் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம அட்வர்ப் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், அவ்வளோதான். இஸ் தட் கிளியர்? ஸோ இங்கிலீஷில் எனக்கு நிறைய பேர் கேட்குறதே மேம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாபிக் கான்செப்டை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ சினானிம்ஸ். இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன்னா கம்ப்ளீட்டாக எரர் ஸ்பாட்டிங், அதாவது நம்ம முன்ன வந்து கிராமரில் 2 டாபிக் பார்ப்போம், ஒரு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ஆக்டிவ் பாசிவ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ். பட் நான் இப்போ என்னோட டீம் கிட்ட என்ன சொன்னேன்னா, yesterday it was good, 10 questions ஒரு டாபிக், ஸோ we can have a hang on it. ஸோ சினானிம்ஸ் 10 questions நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்களும் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சைத்தன்யா. பிலாங் டு ஆஸ்க் 1 வந்து டீன்னு கொடுத்துருக்கீங்களா? அதர்ஸ், shall I give the answer? Manikandanu, insinuation. Okay, let us discuss. Innuendo அப்படின்னா indirect reference, that to something unpleasant. ஓகேவா? இன்சினுவேஷன் நாலும் to suggest without being direct that something unpleasant is true. புரியுதா? இன்சினுவேஷன், இன்னுவெண்டோ ரெண்டுமே சினானிம். மீனிங் ஒரு ரூடாக அன்பிளசண்ட்டான ஒரு விஷயத்தை ரொம்ப பாலிஷ்டாக இன்டைரக்டாக சொல்கிறது தான். ஓகே, ப்ரோஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு கதை ஃபார்மேட்டில் சொல்கிறது. க்ரூட் அப்படின்னால் ஆப்போசிட், இன்டைரக்ட் இது டைரக்ட். க்ரூட் இஸ் தி ஆன்டனிம். புரியுதா? ஆன்டனிம். ராக்டு அப்படின்னு சொன்னால் கிழிந்த துணிகள். இப்போ இதுக்கு நான் அடுத்த ஸ்லைடில் இதை கொடுத்துருக்கேன், யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோங்க. இன்னுவெண்டோ அப்படின்னா இன்டைரக்ட் ஆர் சட்டில் ரிமார்க். அது எப்படி இதனால் இந்த டோன் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் ஒரு டோன் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஹியூமரஸ், அதாவது நம்மளுடைய வஞ்ச புகழ்ச்சி கூட இருக்காது, நம்மளுடைய வடிவேலோ மீம்ஸ் மாதிரி. இன்னுவெண்டோ மீம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கிண்டல் கேலியாக சொல்கிறது இன்னுவெண்டோ. ஆனால் இன்சினுவேஷன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி. ஓகே, இட் இஸ் மோர் சீரியஸ், டோன் வந்து மோர் சீரியஸ் அண்ட் நெகட்டிவ். am I clear? Okay, the actor's speech was full of innuendo about his rival's failed marriage. So ஒரு ஆக்டர் இன்னொரு ஆக்டரை பற்றின மேரேஜை பற்றி பேசுகிறாரு, அதை ஒளிவு மறைவாக பேசுகிறாரு, இலைமறை காய்மறையா. There were several political innuendos in the comedy show. ஸோ ஒரு நாடகத்தில் எவ்வளோ பொலிட்டிக்ஸை பற்றி கிண்டல் கேலி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம். அதே இன்சினுவேஷன்னா her comment carried an insinuation that I had lied in the report. இது வந்து பாருங்க ரொம்ப டவுட்டு இல்லைன்னா சஸ்பிஷனுக்காக வருது. ஓகேவா? தேங்க்யூ. பிலாங் டு ஆஸ்க் ஸ்னேகா. ஸோ இதை நீங்கள் இதுக்கு வச்சுக்கோங்க, இது என்ன டோன் அது என்ன டோன். சம்டைம்ஸ் ஏன்னா இதில் வந்து டோன் ரொம்ப கேட்பாங்க. பேங்கிங்கோட ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் பேங்கிங், யூபிஎஸ்சி அண்ட் வாட் டு சே கேட் ஜாட், அதிலெல்லாம் ஆர்சியில் கண்டிப்பாக ஒரு டோன் கொஷின் வரும். இதுவரையில் எஸ்எஸ்சியில் இல்லை. ஓகே, ஆனால் இதற்கு மேல் வரலாம். எப்போ மற்றதெல்லாம் மாற்றுறாங்களோ இதையும் மாற்றுவாங்க. ஓகே, ஸோ ஃபேட்டல் டெட்லின்னு பிலாங் டு ஆஸ்க் ஸ்னேகா எல்லாம் போட்டிருக்கீங்க. சைத்தன்யா, which is right. Okay, fatal or deadly means causing death, resulting in death. Additionalனா extraன்னு உங்களுக்கு தெரியும். jovialனா cheerful and friendly. Third, we would better watch our step. Correct Manikandan, deadly. We would better watch our step and not give him any excuse to harass us further. So harass, okay? Correct Niveda. 2A is right. Belong to ask 3D. அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. Intimidate அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. Let's wait for others. Harass. Intimidate is absolutely right. Correct Sneka, Manikandan, Chaitanya.
Intimidate or harass means to frighten or make someone bother repeatedly. திரும்ப திரும்ப ஒருத்தரை தொல்லை கொடுக்கறது தான் intimidate or harass. Betray அப்படின்னு சொன்னீங்கன்னா துரோகம் செய்வது. Relish அப்படின்னால் என்ஜாய். soothe அப்படின்னு சொன்னால் ஒருவரின் வலியை குறைப்பது. So this is an antonym for those words. Is that clear? So நான் எப்பவுமே சொல்வேன் synonym antonym questionல கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் அதுக்கு இதுவா இருக்கும். synonym questionல antonym ஆப்ஷன் இருக்கும், antonym questionல synonym ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. டாக்ஸிக், laudatory, lanky, lethal. ஓ 2 லெத்தாலே கொடுத்துட்டாங்களே. ஸோ நீங்கள் நான் எதுக்கும் ஒரு வாட்டி ஓட்டி பார்ப்பேன், நான் பார்க்கல ஆப்ஷன்ஸை நான் பார்க்கல. யூஸ்வலாக நான் இந்த அலைன்மெண்ட் செக் பண்ணுவேன். 4C and D, whatever it is, C எடுத்தாலும் சரி, D எடுத்தாலும் சரி, லெத்தால். லிசிட்டுங்கிறத அவங்க தப்பாக அவங்க இது பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி லிசிட். அங்கே அவங்க தப்பாக டைப்போ ஏறுறாங்க. சிடி சேம் ஆன்சர் இல்லை, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் லிசிட்னு இருக்குது. ஓகே, ஸோ lethal or toxic means poisonous, harmful. ஓகே, laudatory அப்படின்னால் ப்ரைஸ் செய்வது, அப்ரிஷியேட் செய்வது. lanky அப்படின்னால் tall and thin. எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா, நானே ரொம்ப டிவி ஷோஸ்லாம் ரொம்ப கம்மியாக பார்ப்பேன். எப்போவோ பார்த்த ஒரு குக் வித் காமெடியாக குக் அண்ட் காமெடியா குக் வித் கோமாளி. குக் வித் கோமாளியில் ஒருத்தர் வந்து லேங்கியாக இருப்பார். ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர் ஹிஸ் நேம். ஒரு கோமாளி வந்து ரொம்ப லேங்கியாக இருப்பார், வெரி டால் அண்ட் தின். licit அப்படின்னால் permitted by law, something which is lawful. illicit அப்படின்னால் against law. ஸோ இங்கே வந்துட்டு இது எல்லாமே irrelevant options. Fifth, no altruist. குக் வித் கோமாளி, அதான் குக் வித் கோமாளியில் ஒரு பேர் எனக்கு புகழ் ஒருத்தர். பாலா, கரெக்ட், பிலாங் டு அஸ்க். பாலா, சைத்தன்யாவும் சொல்லிட்டாரு, கரெக்ட். குக் வித் கோமாளியில் குரேஷி கூட அவ்வளோ லேங்கியாக இல்லை ஸ்னேகா. பாலா பாருங்க, பாலா தான் ரொம்ப டால் அண்ட் இன்ஃபேக்ட் குரேஷி எனக்கு ரொம்ப நல்லா, அந்த கோமாளித்தனம் எனக்கு பிடிக்கும். குரேஷி கொஞ்சம் அதாவது கம்மியாக இருக்கும் கோமாளித்தனம். ஓகே, ஃபிஃப்த் ஒன், அதுக்குள்ளே பிலாங் டு அஸ்க் நிவேதா. ஏ, philanthropic, altruistic, philanthropic, correct Chaitanya. Okay, welfare of others, altruistic, showing selfless well-being of others. Okay, and being an SSC aspirant, இதெல்லாம தெரிஞ்சுக்கோங்க. phantasmal means not existing in nature, அதாவது extraordinary, something strange. கரெக்ட் பிரசன்னகுமார், பாலா தான். ஓகே, ஃபேண்டாஸ்மல் அப்படின்னால் எக்ஸ்ட்ரா, ஒரு ஏலியன் மாதிரி, நாட் லிமிட்டட் பை நேச்சர், எக்ஸ்ட்ராடினரி, ஏலியன், வியர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. விம்சிக்கல் சொல்லலாம், கரெக்ட். ஓகே, விம்சிக்கல். ஃபினோமினல் அப்படின்னால் ரிமார்க்கபிள், எக்ஸ்ட்ராடினரி. ஓகே, phenotypical அப்படின்னால் phonetic, something the symbol representing a spoken sound. நம்ம தமிழ்தெல்லாம் phonotypical. இப்போ வந்து ரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ இது சிம்பிளாக ஒரு சவுண்டுக்கு. அதே இங்கிலீஷ் இஸ் நாட் phonotypical. ஓகே, ஆல் அவர் மோஸ்ட்லி நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் phonotypical. ஓகே, அதாவது ஒரு நம்மளுடைய ஸ்போக்கன் ப்ரொனன்சியேஷனுக்கும் ஒரு சிம்பிள் இருந்தால் அது ஃபோனோடிபிக்கல். ஓகே,
ஸோ எல்லாம் இந்த மாதிரியான மீனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு டவுட் வரும்போது அதை மட்டும் பார்த்தா போதும். 6th one ஏ அப்படின்னு belong to ask போட்டிருக்கீங்க. சைத்தன்யா ஆல்சோ abundant, ample. Whereas scarce, barren எல்லாம் antonym. Correct, Sneeka. Ample or abundant means more than enough. தேவைக்கும் அதிகமான. ஆனால் scarce அப்படின்னால் opposite, insufficient. Again barren அப்படின்னாலும் தரிசு நிலம், a land which cannot produce. Difficult உங்களுக்கே தெரியும், கடினமான. 7th, I would love to organize the farewell party at my house. See, I would love அப்படின்னு சொல்லும்போது அந்த would எதுக்கு சொல்றாங்க? My desire. So would அப்படின்னால் desire, should அப்படின்னால் compulsory. அதான் difference. 7th one, arrange, which is C அப்படின்னு belong to us, Chaitanya, Sneeka, Manikandan. Correct, Niveda. So arrange or organize அப்படின்னால் planning. Thank you, belong to us. Derange அப்படின்னால் make someone. arrangeக்கு opposite கிடையாது derange. derange அப்படின்னால் make someone, மற்றவங்கள பைத்தியமாக்குறது derange. Okay, disorder அப்படின்னா opposite. arrange, organize antonym, disorder, confuse. Is that clear? Whereas derange வந்து make someone mad. Berserk. So what do you mean by berserk? ஸோ எனக்கு இப்போ 10 error spotting செஞ்சோம், 10 synonyms முடிச்சுட்டு then 10 என்ன செய்ய போகிறோம்? clear. Thank you, belong to us, Chaitanya, Sneeka. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Demented. So berserk means out of control with anger or excitement. 8 C ஆன belong to us கேட்டிருக்கீங்க. மற்றவங்க பி, அதுக்கு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சருக்கு போயிட்டேன். ஆன்சர் இதுக்கு demented. ஏன்னா demented means behaving wildly or irrationally on account of anger. Berserk is also out of control. Absurd அப்படின்னால் illogical or inappropriate. அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாகவே இல்லாமல் கனாப்பினான்னு பேசுறது absurd. ஆனால் demented berserkனா கோபத்தில் கனாப்பினான்னு பேசுறது, பர்டிகுலராக அந்த ஆங்கர். இஸ் தட் கிளியர்? இந்த அப்சர்ட் வந்து எப்படின்னா சில பேர் வந்து அந்த ஸ்டூப்பிடா, அதுதான், அதாவது அவங்க எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் டெமெண்டட் பர்சர்க்குனா கோபம் வந்தால் அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக பேசுவார். அதான் டிஃப்ரென்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸ்டப்பர்ன் மீன்ஸ் வெரி பிடிவாதம், வெரி அடமெண்ட். 9th, taut. ஓகே, அந்த ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா என்னதுப்பா? அது இஸ் இட் எனிதிங் கனெக்டட்? வாட் இஸ் தட்? பிலாங் டு ஆஸ் மணிகண்டன், சைத்தன்யா எல்லாரும் ஸ்மைலி போடுறீங்க. Okay, taut is tight. Correct. B. Belong to us, Sneeka. Okay. Taut means tight. Pulled tight. Tightenalo, not loose. Okay, ma? Oh, Big Boss Watermelon. I haven't watched Big Boss. அதான் எனக்கு புரியல. அதுதான் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, ஃபேமிலியில் சொல்லுவாங்க, பிரியாவுக்கு வந்து ஒரு காமெடியை சொல்லவே முடியாது. she cannot, she will take it. நான் நிஜமாவே வாட்டர்மெலனில் ஸ்டார் இருக்காலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே,
ஸோ அவங்க சொல்லுவாங்க ஃபேமிலியில் டியூப்லைட்டுக்கும் மேலே ஏதாவது ஒரு டியூப்லைட் இருந்தால் காமெடிக்கு பிரியா தான் எக்ஸாம்பிள். ஸோ நோ ஒன் கேன் ரியலி எக்ஸ்பிளைன் காமெடி டு மீ. That's a person you are unaware of his atrocities. You are really doing good, ma'am. ஓகே, அதுதான் என்கிட்ட வந்து என்ன காமெடி, நான் வந்து குக் வித் கோமாளி சொன்ன உடனே நீங்கள் அப்படி நினச்சிட்டீங்க. ஓகே, நான் தான் சொன்னேன்ல, நானே ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் பார்ப்பேன்ட்டு. இருங்க வரேன். ஸோ ஃப்ளாசிட் இஸ் ஆண்டனிம். ஓகே, தட்ஸ் அ பர்சன் இஃப் யூ ஆர் அன்அவேர் ஆஃப் ஹிஸ் அட்ராசிட்டிஸ் தென் யூ ஆர் ரியலி டூயிங் குட் மேம். அவங்கள பார்த்தா தான் அதிகமாகும். ஓகே ஓகே, என்ன அதிகமாகும்? ஓகே ஓகே, நான் அதுக்காகவே இப்போ அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என்னன்னு பார்த்துட்டு வந்து டுமாரோ ஐ வில் கிவ் யூ த ஃபீட்பேக். எனக்கு புரிஞ்சிச்சான்னு நான் சொல்கிறேன். ஓகே, உங்களோட அந்த ஃபோட்டோஸே கனெக்ஷன் எனக்கு இந்த இடத்துல புரிஞ்சிச்சான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கன்ஃபிஸ்கேட். பட் அப்பப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பேசினாதான் கொஞ்சம் நமக்கு ரிலேட்டட் புரியும். 10C belong to us. Chaitanya, Niveda, Manikandan. Seize is right. Confiscate na to take someone's property with authority. அதாவது இது வந்து கஸ்டம்ஸில் வந்து எடுத்துப்பாங்க இல்லையா, அது கன்ஃபிஸ்கேட். சீஸ் வந்து அத்தாரிட்டி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். டு டேக் ஹோல்ட் ஆஃப் சம்படி எல்சஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரீஸ்டாக்கு உங்களுக்கே தெரியும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக தீர்ந்து போனவற்றை ஸ்டாக் செய்வது. டெஸ்ட்ராய், புட் அன் எண்ட், டிட்டிவேட், டு என்ஹான்ஸ் அப்பியரன்ஸ், ஒரு விஷயத்தை சீர்தூக்கி வைப்பது டிட்டிவேட். Now வாங்க reading comprehension. Yesterday we did this, right? We agreed to do reading comprehension. So I brought இது ஒரே ஒரு பேஜ் தான், ஒரு ஸ்லைடு தான் நினைக்கிறேன். எஸ், ஓகேவா? ஜஸ்ட் ஒன் ஸ்லைடு. வாங்க. In a quiet town stood an old shop filled with clocks of every size and kind. The owner, Mr. Dev, was a clockmaker who had spent his entire life repairing and building clocks. Every clock in his shop ticked in perfect harmony, except, ஏன்னா நான் ரொம்ப கம்மியாக படிக்கிறேன், தேவையானவங்க எடுத்துக்கோங்க, மிச்சவங்க நீங்களே படிச்சுக்கோங்க. ஓகே, except one large antique clock that had stopped working years ago. Many visitors admired its beauty, but Mr. Dev never tried to repair it. One day, a young apprentice named Arab joined the shop. He was curious and hardworking. At once, having read completely, tell me, I'll change the slide. Can I change the slide? Reading comprehension ஒன்னே நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. ஏன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் பெரிய டிஃபிகல்ட்டியே ரீடிங் தான். ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் செய்யலைன்னா உங்களால் இந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரீட் ஆர்சி இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள் இன் எஸ்எஸ்சி. மார்க்ஸ் ஸ்கோரிங்கை விடாதீங்க, ஒரு கொஷினை கூட ஒமிட் செய்யக்கூடாது. Second line from bottom. Okay, I'll just I'll try to zoom in. Now, illa. Okay,
Okay, the townspeople soon learned about RF's success and the old clock became a symbol of perseverance and wisdom. Okay. Okay, what was unique about Mr. Dev's shop? ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. belong to ask 1B கொடுத்துருக்காரு. others ஸ்னேகா நிவேதா எல்லாருமே B. yes. Okay, this was in the second line. Every clock in his shop ticked in perfect harmony. Okay, இங்க அப்படியே டைரக்டா கேட்டிருப்பாங்க. SSC உடைய ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படியே உங்களுக்கு அங்க இருக்கும் சென்டென்சஸ். அதை தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். Why didn't Mr. Dev repair the old antique clock himself? ஏன் அவர் வந்து அதை ரிப்பேர் செய்யலைன்னு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிஜமாவே கன்ஃபியூசிங் ஆப்ஷனே கொடுக்கல, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே நான் என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்துருச்சுன்னா இன்னும் கன்ஃபியூசிங் ஆப்ஷன்ஸ் செட் பண்ணியிருப்போம். பேங்கிங்லலாம் அப்படிதான் ரொம்ப க்ளோஸ் ஆப்ஷன்ஸாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. he believed it needed more understanding than effort. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் கொஷின்ஸை பார்த்துட்டு தென் கோ டு த பேசேஜ். அந்த இடத்துல அப்படியே பாருங்கள். some things need more than tools, they need understanding. ஆமாம், ஏன்னா அதுதான் ஏன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பிஒய்க்யூலேருந்து எடுக்கிறாங்க. ஓகே, மோஸ்ட்லி பிஒய்க்யூ. நானாக சிலது செட் பண்ணும்பொழுது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கான்செப்ட் வீடியோஸ்க்கு நான் பண்ணுறது நானாக தான் செட் செய்வேன். ஐ வில் நாட் டேக் த ஹெல்ப் ஃப்ரம் மை அசிஸ்டன்ட்ஸ். அதனால தான் கான்செப்ட் வீடியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே நீங்கள் டஃப்பாக படிச்சிட்டிங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இப்போ அதனால தான் ரெக்கார்டிங் கான்செப்ட் வீடியோ லேட் ஆகிற காரணம். ஐ நீட் டு ரெக்கார்ட் எல்லாம். அதனால தான். ஹவு டிட் ஆரவ் ஃபைனலி ரிப்பேர் த கிளாக்? பாருங்கள், எல்லாம் அப்படியே கிளியராக கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனா? he carefully crafted a new gear and placed it inside. ஸோ நிஜமாவே ரொம்ப மொக்கையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. I am not at all thrilled, excited to solve this. இது ஒரு ஜென்ரல். வாட் லெசன், ஆனால் இது கூட ஜென்ரலே ஒழிய அங்கே அதில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வாட் லெசன் டஸ் த ஸ்டோரி கன்வே? ஸோ இங்கே வந்து வாட் லெசன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் மெயின் ஐடியா. வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ்? மொக்கையான ஒரு ஆர்சி. what is the main idea, what is the central theme? இதெல்லாம் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். லெசன். ஸோ it is the 4C, careful observation. பாருங்க, patience and observation can repair. இது அப்படியே இதில் இருக்கு பேசேஜில். the phrase patience and observation can repair what strength and speed cannot means. ரொம்ப டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஸ்டூப்பிடாக இதுதான் அப்சர்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி அப்சர்ட். இட் ஷுட் பி நம்மளை திங்க் பண்ண வைக்கணும். பி விஸ்டம் அண்ட் காம். அதாவது போத்திக்கினே படுத்துக்கினே போத்திக்கலான்னு அதை சொல்லி இதை கேட்குறாங்க, இதை சொல்லி அதை கேட்குறாங்க. ஓகே. The old clock became a symbol of perseverance and wisdom. Okay.
ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக இது நாள் வரைக்கும் செஞ்ச 3-in-1 இது நேற்றிலிருந்து நம்ம செய்கிற 3-in-1 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விச் ஒன் இஸ் பெட்டர்? 10 synonyms, 10 questions of error spotting and complete RC இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 10 கொஷின்ஸாக பரவாயில்லையா, இல்லைனா எல்லாத்தையும் கலந்து 6 செய்கிறது பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? ப்ளீஸ் டெல் மீ. அண்ட் விச் ஒன் வாஸ் வெரி, எனக்கு சிலது வந்து கொஞ்சம் நமக்கு பிகினர்ஸ்க்கு நல்லா இருக்கும் மேம். எஸ், அதான் அப்பப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஓ ஆர்சி கூட கஷ்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தான் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். சாங் மேம், ஓகே, நவ் இட் இஸ் பெட்டர். யா, 10 கொஸ்டின்ஸ் ஒரு கான்செப்டை பார்த்தோன்னா இன்னும் பெட்டராக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வீடியோ கான்செப்ட் வந்து ஓகே, எல்லாருமே ஸ்னேகா, நிவேதா, பிலாங் டு ஆஸ்க் எல்லாமே 10 கொஸ்டின்ஸ் பெட்டர்னு போட்டிருக்கீங்க. வி வில் டூ தட். எக்ஸலண்ட். அதாவது நான் டெய்லி சொல்கிறதே அதுதான். எவ்ரிடே ஒரு 10 or 15 வெக்காபுலரி, 10 or 15 கிராமர் அண்ட் ஒரு காம்ப்ரஹென்ஷன் பாருங்கன்னு சொல்லுவேன். அதை நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அட்வைசிங் யூ, இட் இஸ் பெட்டர் தட் ஐ மேக் யூ டூ. ஓகே, ஸோ அதை நம்ம செஞ்சிடலாம். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் வீடியோ நான் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நான் போட்டுடுறேன். இஸ் தட் கிளியர்? ரெக்கார்ட் அதை முடிச்சுட்டு நம்ம ஆக்டிவ் பர்சன். ஓகே, ஸோ ஒன் பை ஒன் I'll just give it. Okay, I'll meet you all tomorrow with the next set of 3-in-1 the same time. Till then, bye. Thank you.